திருச்செந்தூர் அருகே ஆலமரத்து விளையைச் சேர்ந்த வினோத் சசிகலா தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் சசிகலா மீண்டும் கர்ப்பம் தரித்தார். இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் அவரை பிரசவத்திற்கு அனுமதித்தனர். அப்போது மருத்துவர் பணியில் இல்லாததால் செவிலியர்கள் மட்டுமே சசிகலாவுக்கு பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. அதில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் எடை 3 கிலோ 800 கிராம் இருந்த நிலையில் செவிலியர்கள் சுக பிரசவ முறையில் பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குழந்தை பிறந்த மறுநாள் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து குழந்தையை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க அங்கு இன்குபேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. சிகிச்சையில் இருக்கும் போதே குழந்தைக்கு வலிப்பு வந்த நிலையில் தீவிர சிகிச்சை அளித்தும் 15ஆம் தேதி குழந்தை உயிரிழந்தது. இந்த நிலையில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியில் இல்லாத நிலையில் பிரசவத்திற்கு பிறகு குழந்தையை உரிய முறையில் சிகிச்சை அளிக்காததே மரணத்திற்கு காரணம் என அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யார் அரசு மருத்துவமனைக்கு சென்றாலும் முதலில் டாக்டர்கள் இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்துவிட்டு உள்ளே செல்லுங்கள், இல்லை என்றால் உங்களது உயிரும் பறிபோய்விடும் என கூறி பெண்கள் ஆவேசமாக கொந்தளித்தனர். டாக்டர்கள் பிரசவம் பார்க்காமல் நர்சுகள் சேர்ந்து பிரசவம் பார்த்ததால் தான் இன்று ஒரு பிஞ்சு குழந்தையின் உயிர் பறிபோயிருப்பதாக உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறினர். இங்க ஒரு டாக்டரே இல்லாம நர்ஸை வச்சு டெலிவரி பார்த்திருக்காங்க சார். ஏன் அப்படி பார்க்கணும்? எதுக்கு அப்படி பார்த்தா அந்த உயிர் போகுமா? நர்ஸுக்கு தெரியுமா சார்? நர்ஸுக்கு தெரியுமா சார்? எம்பிபிஎஸ் படிச்சது யாரு சார்? டாக்டரா நர்ஸா? டெலிவரி பார்க்கும்போது டாக்டர் இல்லாம எப்படி சார் பாக்குறாங்க? இன்னைக்கு எங்க உயிரை கொடுத்துட்டு நாங்க இன்னைக்கு அவ்வளவு பேர் வந்து நிக்கிறோம் சார். பெத்த தாய் உயிர் பறி கொடுத்துட்டாங்க. வீட்டுல வந்து அழுதுட்டு இருக்கா சார். சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அலுவலர் பாபநாசகுமாரிடம் கேட்டபோது மருத்துவமனையில் குறைவான மருத்துவர்களே உள்ளதால் அன்றைய பணி மருத்துவர் தனது பணி முடிந்து வீட்டுக்கு சென்று விட்டதாக கூறி அதிர வைத்தார். பிரசவ வார்டுக்குன்ட்டு ஒரு பணி மருத்துவர் நம்ம நியமனம் பண்ணல சார். பிரசவ வார்டுக்கு தான் இருப்பாங்க. அவங்க காலையிலலாம் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் எமர்ஜென்சி எதுவும் ஒரு பேஷண்ட்டுக்கு டெலிவரி பார்க்கணும் அல்லது காம்ப்ளிகேஷன் இருக்குன்னா அதாவது ஸ்டாஃப் பார்ப்பாங்க. மற்றபடி எதுவும் காம்ப்ளிகேட் ஆகுது, எதுவும் ஹை ரிஸ்க் இருக்குன்னா உடனே அட்டன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ரொட்டீனா இல்லை அப்படிதானே சார்? ரொட்டீனானா இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா ஸ்டேட் டியூட்டி மாதிரி இருப்பாங்க. 24 hours இருப்பாங்க. 2 பொசிஷன்ல ஒர்க் பண்ணும்போது ஆல்டர்னேட் டே கால் டியூட்டி பார்ப்பாங்க. ஸோ 24 hours அவங்க கால்ஸ்ல இருப்பாங்க. எதுவும் ஒரு எமர்ஜென்சிஸ் எதுனாலும் சரி, அல்லது ஒரு இமிடியட் கேர் தேவைப்படுது, ஒரு அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க ஸ்டாஃப் கால் பண்ணுவாங்க, உடனே அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மருத்துவமனையில் குறைவான மருத்துவர்களே இருப்பதாக அலட்சியமாக பதிலளித்தது ஒரு பக்கம் இருக்க, பிறந்த குழந்தைக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லையா அல்லது சுகப்பிரசவத்தின் போதே ஏதேனும் குளறுபடிகள் நடந்ததா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஆகையால் குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என்ன என்று மருத்துவ குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.